Hello friends, welcome to Kavi Kanji. இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சிப்ஸ் வெரைட்டி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிப்ஸ் செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட வாழைக்காய் இருந்தால் போதும், சூப்பராக இதை ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போது வாழைக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாழைக்காய் சிப்ஸ் போடுறதுக்கு நல்ல முத்தின வாழைக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் சிப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தோல் சீவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குல்ல, இந்த பாட்டை கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து சீவ ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக கிடைக்கும் வாழைக்காய் சிப்ஸு. ஸோ இப்போ இதை தோல் சீவிடலாம். இப்போ வாழைக்காய்க்கு தோல் நல்லா சீவியாச்சு. இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் சிப்ஸ் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். உங்களுக்கு இது மாதிரி டைரெக்டாக சீவ முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா சீவி தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தொடச்சிட்டு எண்ணெயில் போடுங்க. ரொம்ப க்ரௌடடாக சேர்த்துக்க வேண்டாம். இப்படி இருந்தால் தான், கொஞ்சம் எட்டாக இருந்தால் தான் நமக்கு ஈவனாக குக் ஆகும், நல்லா கிறிஸ்பி ஆகும். இந்த மாதிரி நல்லா கலந்து நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ரெண்டு பக்கமும் நல்லா வேகும், கிறிஸ்பி ஆகும். அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினோடனே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் வாழைக்காய் சிப்ஸ் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நம்ம நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ இதில் நம்ம காரம் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.